என்ன பண்ணா? நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 1000 திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப கூட இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஏண்டா? கண்மணியை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எப்பவுமே அவ்வளவு தப்பா தான் நினைக்கிறீங்க. தப்பா மட்டும்தான் பேசுறீங்க. அது உங்க குணம். அது என்னைக்குமே மாறாது. டேய், நான் ஒன்னும் உன் பொண்டாட்டிய பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனையா சொல்லல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு பேசு. இப்படி கண்மூடித்தனமா அவளை நம்பாத. அது உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்ல ராகவா. அத்தை, கண்மணி என்ன செஞ்சாலும் அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். அதை நான் நம்புறேன். முதல்ல கண்மணி இந்த வீட்டுல உறுதியா பாருங்க. உங்களுக்கு அவ மக போறது தானே. குறைஞ்சபட்சம் அவளை உங்க மகளா உங்க மனசுல ஒரு ஓரமா நினைச்சுக்கோங்க. எப்ப பாரு அவ பண்ற எல்லாத்தையும் நீங்க வெறுப்பாவே பாக்குறீங்க. அவளை கண்டாலே உங்களுக்கு ஆக மாட்டேங்குது ராகவா. அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப அவளை தப்பாவே பேசுறீங்க. ஆனா ஒண்ணுடா, அவ இந்த வீட்டுக்குள்ள வந்து நினைச்சதெல்லாம் என்ன சாதிச்சாலும் தெரியல. உனக்கு நல்லா பேச கத்து கொடுத்திருக்காடா. நீ இவ்வளவு பேசுறத பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏண்டா, நான் சொல்றத நீ நம்ப மாட்ட, உன் பொண்டாட்டிய மட்டும் தாறுமாற நம்புவ, அப்படிதானே? அத்தை, நீங்க என்ன வளர்த்தவங்க தான். அந்த மரியாதை எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா காலத்துக்கு என் கூட கண்மணி தான் வரப்போறா. அவ தப்பே செஞ்சிருந்தாலும் நான் அவளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்களுக்குள்ள 1000 சண்டை வரும். நான் அவளை கண்டிப்பேன். அவகிட்ட கோவப்படலாம். அதுக்காக நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்ட முடியாது அத்தை. அத்தை, நீங்க பெருசா என் பொண்டாட்டி பெருசான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா என் மனசுல கண்மணிக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அவளுக்கு எதிரா நான் வேற யாரையும் நிக்க வைக்க மாட்டேன். டேய், அத்தை, அவ என் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. நம்ம வீட்ல இருந்து ஒரு பொண்ணை காணோம். அவ தங்கச்சியை காணோம். அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிங்க. அதை விட்டுட்டு டே கார்த்தி வாடா. அங்க சுத்தி இங்க சுத்தி வீட்டுக்கே வந்துட்டாங்களே. ஒருவேளை பிருந்தாவை கண்டுபிடிச்சிருவாங்களோ? லட்டு மாதிரி ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமாவா இதை முடிக்கிறது? 2 தலையாவது உருள வேணாமா? என்ன செய்யறது? அத்தை, பிருந்தாக்கு எதுவும் ஆயிருக்காது அத்தை. பிருந்தா எங்க இருந்தாலும் அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நான் காப்பாத்தி கூட்டு வரேன். இப்படி எல்லாரும் சொல்றீங்களே தவிர என் பொண்ணை கண்ணு முன்னாடி கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. இப்போ வரைக்கும் அவளை பத்தி ஒரு தகவலும் தெரியலையே. தயவு செஞ்சு போலீஸ்க்கு போங்க தம்பி. இனிமே யாரும் நம்பி பிரயோஜனம் இல்ல. எல்லாரும் செத்தவங்களுக்கு நெருப்புல கொள்ளி வைப்பாங்க. ஆனா இந்த பிருந்தாவுக்கு அவ உயிரோட இருக்கும் போதே நான் தண்ணியால கொள்ளி வைக்கிறேன். ஏமரா, கேமரால பிருந்தா எங்கேயும் வெளியில போலங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. அப்ப நம்ம இன்ச் பை இன்ச்சா வீட்டுக்குள்ளே செக் பண்ணுவோம். வாங்க எல்லாரும் போய் செக் பண்ணலாம். பிருந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ளதான் இருப்பா. எல்லாரும் கொஞ்சம் நாளா போய் செக் பண்ணலாமே. டேய், தேடுங்க. சரிடா, நான் மாடிக்கு போய் செக் பண்றேன். வாடா. இருமா நான் போய் பாக்குறேன். போ. பாருங்க மாப்பிள்ள. பிருந்தா,
பிருந்தா பிருந்தா